கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி போஷித்து சுக பலன் ஆரோக்கியங்களை கட்டளையிட்டு போக்கிலும் வரவிலும் காத்து கிருபையாய் நடத்தி வந்த என் தகப்பனாருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. நாங்கள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் இந்த சபைக்கு வந்திருக்கிறோம். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்திருந்தேன். அப்போ சாட்சி சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதமாக என்னால் எங்களால் இந்த சபைக்கு வர முடியல. காரணம் எனக்கு கொஞ்சம் சுகவீனம் ஆயிடுச்சு. அதாவது இப்போ இந்த ஒரு 6 மாதத்தில் ஒரு 6 வகையான சிறிதும் பெரிதுமான பெரிய சாட்சியன்னே சொல்லலாம். 6 மாதமாக 6 சாட்சியோடு நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். 6 மாதமாக நான் சுத்தமாக முடங்கி போயிருக்கிறேன். எனக்கு சளி, இருமல், காய்ச்சல் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போது நான் கேரளாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், வயநாட்டில். அப்போது டாக்டர்கிட்ட எல்லாம் போனோம். அவங்க என்னென்னா சளி, இருமல், காய்ச்சலுக்கு மருந்து கொடுப்பாங்க. 1 வாரம் 10 நாள் அது சரியாகும். மீண்டும் பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி வரும். அப்புறம் கொஞ்சம் டைம் ஆனோன்னு பார்த்தோம்னா மூச்சு வாங்குறதுக்கே ரொம்ப சிரமமாக போச்சு. மூச்சு வாங்கினா நடக்க முடியாது, சின்னதாக ஒரு வேலை செய்ய முடியாது, பைக் ஓட்ட முடியாது. என்னோடய டியூட்டின்னு பார்த்தோம்னா கேரளாவில் நான் கோழிப்பண்ணை தொழிலில் இருக்கிறேன். டெய்லி 10-100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டணும். ஃபார்முக்கெல்லாம் போயிட்டு சர்வீஸ் கொடுக்கணும். அதுதான் நம்ம டியூட்டி. அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்புறம் இந்த ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு என்னோடய ஓனர், அவர் ஒரு கிறிஸ்டியனு, மாதாவை வழி வர்றவர். அவர் கூட சேர்ந்து நான் ஒரு 2 வருஷம் ஆச்சு. நல்லா பழகுவார், நல்ல மனுஷன். அவர் இப்போ என்னோடய அவஸ்தையை பார்த்துட்டு, ஆனால் உங்களுக்கு ஏதோ சம்திங் ராங் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் ஒரு டாக்டர்கிட்ட சொல்கிறேன் போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லங்ஸு மாத்திரமே பார்க்குற ஒரு டாக்டர் அவர். அதை அங்கே கூட்டிகிட்டு போனவுடனே அவர் எல்லாம் ஹார்ட்டோட இது எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டு, உங்களுக்கு நிமோனியா பிடிச்சிருக்குது, நிமோனியா சிவியர் ஆகிப்போச்சு, எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் இவ்வளோ டேஞ்சர் ஆகிற அளவுக்கு விட்டீங்க அப்படின்னாரு. எனக்கு தெரியல. நானும் 2-3 டாக்டர்கிட்ட பார்த்தேன். கேரளாவில் சர்க்கார் ஆஸ்பத்திரியிலெல்லாம் பார்த்தேன். எல்லாம் போனான்னா டெஸ்ட் எடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, வருவான். அப்புறம் ஒரு வாரம் பெட்டில் இருந்தேன். பெட்டில் இருந்ததுக்கு அதுக்குரிய பணம் எல்லாம் எங்கள் ஓனர் தான் கொடுத்தாரு. எங்கிட்ட இல்லை, நானும் கொஞ்சம் சிரமத்தில் இருந்தேன். அப்புறம் அது முடிஞ்சு மறுபடியும் ஒரு 10-15 நாள் லீவு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டார். வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு மறுபடியும் மீண்டும் போனேன். மீண்டும் போயிட்டு ஒரு மாதம் கழிஞ்சு மீண்டும் இதே மாதிரி பிரச்சனை தான். நடக்க முடியாது, மூச்சு வாங்க முடியாது. இப்போ கூட என்னால் இந்த படியும் கூட ஏற முடியல. நம்ம சபைக்கு ஏறி வர்றப்ப எனக்கு 25 நிமிஷம் ஆச்சு இந்த படி ஏறி வரையில். மூச்சு இப்பவும் அப்படித்தான் இருக்குது. 2வதாக மறுபடியும் என்னை இது இசிஜி டெஸ்ட் எடுத்தாங்க. இசிஜி டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோட நாடி துடுப்பு சரியில்லை, அப்போ எக்கோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு, கல்பட்டான்னு ஒரு இடம் இருக்குது வயநாட்டில், மிகப்பெரிய கார்டியாலஜிஸ்ட் இருக்கிற ஹார்ட்டுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. அங்கே போனோடனே என்னை ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் யாருக்கு தெரியாது, சொல்லலை, பயந்துக்குவாங்கன்ட்டு. அங்கே அட்மிட் பண்ணிவிட்டு 1 வாரம் ட்ரீட்மெண்ட்டு பண்ணேன். ஹார்ட்டு பம்பிங் கம்மி, 40% தான் உங்களுக்கு பம்பிங் இருக்குது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஆஞ்சியோகிராம் செய்யுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ எங்கள் ஓனரும், அண்ணா நீங்கள் ஒரு ஆஞ்சியோகிராம் செய்யணும், ஒரு 10,000 ரூபா ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னாரு. இல்லை சார், இப்போதைக்கு ஒன்றும் வேண்டான்ட்டு. ஆனால் எங்கள் ஓனர் எனக்காக ஒரு 45,000 ரூபா செலவு பண்ணிக்கிறார். அவர் கூட நான் சேர்ந்து 2 வருஷம் தான் ஆச்சு.
ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் பிள்ளைங்கிறதுக்காக அவர் எனக்கு செய்தார். ஆனால் நான் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இப்போ இந்த 6 மாதமாக ஒரு மாதத்தில் 10 நாள் வேலை செய்வேன், ஒரு வாரம் பெட்டில் இருப்பேன், 15 நாள் லீவுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். வருமானங்கிறது சுத்தமாக இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த 2 சாட்சி எனக்கு 45,000 ரூபா 2 தடவை செலவு பண்ணியிருக்கிறாரு. நான் சொன்னேன், என்னோடய சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்க நீ வேலை செய்யும்போது. இப்போ அண்ணா நான் வந்து சம்பளத்தில் பிடிக்கிறதுக்காக உங்களை வந்துட்டு அண்ணான் தான் கூப்பிடுவார். 36 வயசாச்சு. சம்பளத்திற்கு பிடிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஒன்றும் செய்யலை. உங்கள் அவஸ்தை பார்த்துட்டு அப்படி செஞ்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் செலவு பண்ண காசு எனக்கு தெய்வம் வேறு வழியில் கொடுக்கும். நீங்கள் பணத்தை பற்றியோ இதை பற்றியோ கவலைப்படாதீங்க அப்படின்ட்டாரு. அதுக்கடையில் நானும் மறுபடியும் இடையில போக லீவ் எடுக்க இடையில போக இந்த 6 மாதமாக ஒரு வருமானம் கிடையாது. வீட்டில் சுத்தமாக வருமானம் கிடையாது. வர்றது செலவு அப்படியே போயிட்டுருந்துச்சு. இப்போ டிசம்பர் இல்லை மே மாதம் 20ஆம் தேதி மறுபடி இடையில லீவு முடிஞ்சிட்டு வயநாடு போனேன். பயங்கர மழை, ரூமை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பயங்கர காற்றும் மழையும். அப்போ போனோம்னா மறுபடியும் எனக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வந்துடுச்சு. மூச்சு வாங்க முடியாது, நடக்க முடியாது. இப்போவும் பார்த்திங்கன்னா கை காலெல்லாம் இடுப்பு கீழே ஆனக்கால் வியாதி வந்தால் எப்படி இருக்குது அது மாதிரி எல்லாம் வீங்கி இருக்குது. அதுக்கு போனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கிட்னி ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் ஆகும். நான் சொல்லிட்டேன், இனி நான் எந்த டாக்டர்கிட்டும் போக மாட்டேன், மகத்தூர்கிட்ட தான் போக போகிறேன் அப்படின்ட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். நானாக டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணல. எனக்கு அப்போவே எங்கிட்ட காசும் இல்லை, செலவு பண்ணுறதுக்கு மனசும் இல்லை. எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன், அவர் பார்த்துக்கிட்டோம்ட்டு. அப்புறம் இப்போது இடையில போனப்போ பயங்கர, அப்போ ஓனரோட ஃப்ரெண்டு என்னோடய ரூமுக்கு வந்திருந்தார். வந்துட்டு என்னோடய முகமெல்லாம் வீங்கிருச்சு, கண்ணமெல்லாம் வீங்கி, கால் வீங்கி, நடக்க முடியாத, மூச்சு வாங்க முடியாமல் வீசிங் ட்ரபிள் மாதிரி ஆகிப்போச்சு. நைட்டெல்லாம் தூங்கவே முடியாது. என்னோடய இப்போ அவஸ்தை, நான் சரியாக சாப்பிட்டு சரியாக தூங்கி 6 மாதம் ஆச்சு. படுத்தா அப்போ இருமல் வரும், சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு 1 இட்லி 2 இட்லி அவ்வளோதான். இந்த 2 ட்ரிப்பு ஆன்டிபயோட்டிக், ஹெவி ஆன்டிபயோட்டிக் எடுத்தனால குடலெல்லாம் புண்ணாயிருச்சு. எந்த ஒரு உணவும் சிறிய இப்போ வீட்டில் இருக்குங்காட்டி தான் இந்த மாதிரி ஓரளவுக்கு என்னை பார்க்குற மாதிரி இருக்கிறேன். நான் வீட்டில் பத்திய சாப்பாடு மாதிரி காரமே இல்லாமல் சாப்பிட்டுருக்கறனால தான் இப்படி இருக்கிறேன். அதுக்கப்புறம் முடியாமல் என்ன பண்ணார் ஓனரு, அண்ணா நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, இப்போ வயநாட்டில் பயங்கர மழையாக இருக்குது, மழை கொஞ்சம் குறையிட்டு, இந்த கிளைமேட் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காரில் கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு திருச்சூர் எங்கேயோ போகணுன்னு வந்தார். ஆனால் வேலையை பற்றி கவலைப்படாதீங்க, 1 மாதம் ஆனாலும் சரி உங்களோட போஸ்டிங், உங்களோட இடம் அங்கே காலியாக தான் இருக்கும், யாரையும் இன்னும் எடுக்க மாட்டேன், 1 மாதம் ஆனாலும் சரி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடம்பை பார்த்துட்டு வாங்க, ஏதாவது உதவி வேணால் கேளுங்கன்னு சொல்லி வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போனார். அப்படி ஒரு சூழ்நிலையில் பாப்பாவுக்கு லாஸ்ட்டு வருஷம் 12th ஃபீஸு பெண்டிங் இருந்துச்சு, 60,000 ரூபா பெண்டிங் இருந்துச்சு. ஒரு ஃபீஸ் அடைக்கவே இல்லை, வேன் ஃபீஸு எல்லாமே. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் பாப்பாட்ட சொல்லிட்டேன், பாப்பா நான் என்னோடய சூழ்நிலை உனக்கு தெரியும், என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, நானும் கேட்காத ஆளுகிட்ட இல்லை, சொந்த பந்தம் எல்லாம் கேட்டாலும் கூட அவங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் நீ அப்படி படிக்க வைக்கிறேன், கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்த வேண்டியதானே, கவர்மெண்ட் காலேஜில் சேர்த்த வேண்டியதானே. ஆனால் பாப்பா எனக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுங்க, எனக்கும் ஆசை தான், நம்ம சொத்து சோகம் எது வீடு வசதி காரு பங்களா ஒன்றும் சேர்த்து வைக்கல, ஒரு நல்ல ஒரு படிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக பரவாயில்ல நல்லா இதாக படிக்கட்டுன்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் தான் ஒய்ஃபோட அம்மா நகையெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு ஸ்கூலு ஃபீஸு கட்டி டிசி வாங்கிறதுக்கு கிருபை செஞ்சாங்க. அப்புறம் டிசி வாங்கி வச்சாச்சு. கோயம்புத்தூர் காலேஜில் ஒரு 6,500 ரூபா கொடுத்துட்டு ப்ரீ அட்மிஷன் போட்டாச்சு. பாக்கி 45,000 ரூபா கட்டணும்.
என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. எனக்கா சுத்தமாக 6 மாதம் வருமானம் அடி கிடையாது. வீட்லேயும் பட்டினியும் இல்லை. ஆனாலும் 10 கிலோ அரிசி இருக்கிற இடத்துல 2 கிலோ 1.5 கிலோ 1 கிலோ 1/2 கிலோ காய்கறி வாங்குகிற இடத்துல 50 கிராம் 100 கிராம் இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருந்துச்சு. ஆண்டவர் எங்களை பட்டினி போடல, நடத்திட்டு தான் வந்துட்டு இருந்தார். அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் பாப்பாவை ஒரு நாள் உட்கார வச்சு, பாப்பா இது பேசாமல் இந்த வருஷம் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிடு, இப்போ அப்பானால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், நான் எப்போ வேலைக்கு போய் நல்லா இது பண்ணி 6 மாதம் ஆச்சு வேலைக்கு, இனி நான் எப்போ வேலைக்கு போய் ஒழுக்கமாக வேலை செய்வேன்னு என்னால் சொல்ல முடியாது. ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க, இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் இன்னொன்று சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் நான் சொன்னேன், ஆண்டவர் கையில் கொடுத்துட்டேன், நீங்கள் நடத்திக்கோங்கப்பா, என்னால் முடியாது, எனக்கு என்ன ஆனாலும் சரி நான் இனி டாக்டர்கிட்ட எல்லாம் போக மாட்டேன், போகிறக்கு காசும் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் நடத்தணும்னு சொல்லிவிட்டு அவர் கையில் ஒப்படைச்சிட்டு விட்டுட்டு நான் அப்புறம் பாப்பா அந்த மாதிரி பேசாமல் அடுத்த வருஷம் நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் காலேஜில் சேர்த்துக்கலாம் பாப்பான்னு. அப்போ அழுதுகிட்டே சொன்னான், காலேஜ் படிக்கிறதுக்கு தான் நான் கேட்குறேன், வேறு என்ன நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், படிப்புக்கும் கூட படித்து இது வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இந்த தகப்பங்கிட்ட என் பிள்ளை அப்படி ஒரு கேள்வி கேட்டுச்சு. ஆனால் இந்த தகப்பன் அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் அந்த தகப்பன் சொன்னார், அன்றைக்கி சாயந்தரம் என்னோடய மகன் பேரில் ஒரு ஆன்லைன் லோன் ஒன்று வந்துச்சு, 30,000 ரூபா. இவன் சொல்கிறான், ஆனால் தண்ணிக்கு நைட்டு மகன் கூப்பிட்றான், அம்மா இந்த மாதிரி ஒரு லோனு, ஆல்ரெடி ஆன்லைன் லோன் இருக்குது, எனக்கே வந்து ஆன்லைன் லோன் இருக்குது, மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே 15,000 ரூபா லோன் கட்டணும் ஆன்லைன் லோனில். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த 6 மாதம் எப்படித்தான் அந்த லோன் கட்டணுன்னு எனக்கே தெரியல. ஆனால் இந்த ஒவ்வொரு லோன் வாங்கும்போது அதில் ஒரு நன்றி காணிக்க மாதிரி நான் பாஸ்ட்டுக்கு அனுப்பிச்சுடுவேன். அதனால் என்னோடய கடனை என் தகப்பன் ஏற்றுக்கிட்டார். வருமானமே இல்லை, ஆனால் அதை கட்டுறதுக்கு ஒரு மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே அந்த கடன் எல்லாம் ஆன்லைன் லோன் நல்லா கட்டுறதுக்கு கிருபை செஞ்சார். அப்புறம் அப்படி ஒரு சூழ்நிலை நைட்டு கூப்பிட்றான் மகன், இந்த மாதிரி ஒரு 30,000 ரூபா லோன் சேங்ஷன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. காலையில் கூப்பிட்டான், மறுபடியும் கூப்பிட்டு இந்த மாதிரி அவனுக்கு ஒரு லோன் கட்ட வேண்டியது, அதில் 5,000 ரூபா எடுத்துகிட்டு பாக்கி 25,000 ரூபா அனுப்பிச்சி விட்டான். அதை எடுத்துகிட்டு காலேஜ் போகலாம், காலேஜுக்கு போகிறக்கு மட்டும்தான் ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும்தான் இருக்குது, 45,000 கட்டணும், ஆனால் போகிறக்கு காசு கிடையாது. அப்போ நான் எங்கள் ஓனர் வந்து கேரளாவிலேருந்து வந்து விடும்போது நான் 2 லாட்ரி வாங்கியிருந்தேன். 2 லாட்ரி வாங்கினேன். அதில் வரும்போது 2 லாட்ரிக்கு ஒரு 100 ரூபா அடிச்சுது. அந்த 100 ரூபா வச்சு மறுபடியும் ஒரு 2 லாட்ரி வாங்கிட்டு தான் ஊருக்கே வந்தேன். நான் ஊருக்கு வரும்போது லாட்ரி வாங்கிட்டு வருவேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் தண்ணிக்கு இப்போ காலையில், மாமா என்ன மாமா இப்படி வீட்டில் ரொம்ப சிரமமாக இருக்குது, நான் எங்கேயாவது வேலைக்கு போகலான்னு பார்த்தோம்னா அதுவும் முடியல, என்ன இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தாலும் கூட எனக்கு ஒரு வருமானம் வருமல்ல, இப்படி வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி பட்டினி இல்லை, இருந்தாலும் ரொம்ப ட்ரை பொசிஷனில் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதா. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலான்ட்டு 2 மணிக்கு லாட்ரி பார்த்தேன். அதில் ஒரு 5,000 ரூபா ப்ரைஸ் இருந்துச்சு. அந்த காசை வச்சுட்டு காலேஜ் போயிட்டு போக்குவரத்து செலவு, வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமானம் எல்லாம் வாங்கி போட்டு காலேஜுக்கு போயிட்டு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆக்கிட்டு வந்துட்டேன். வந்தாச்சு. இங்கே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதமாக பயங்கர போராட்டம், வரவே முடியல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காசு இருந்தால் நான் இங்கே வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாலேயே ட்ரெயின் புக் பண்ணணும். இங்கே வர்றதுன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி ட்ரெயின் புக் பண்ணணும். ட்ரெயின் புக் பண்ணுற காசு இருக்கும், ஆனால் ட்ரெயின் டிக்கெட் இருக்காது. டிக்கெட்டும் இருக்கும், காசு இருக்கும், நான் ஆஸ்பத்திரியில் இருப்பேன். இது எல்லாம் ரெடியாக இருந்தால் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போது நாங்கள் 4 பேர் குடும்பமாக இங்கே வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார்.
பாஸ்டிங் ப்ரேயரில் கலந்துக்கிறதுக்கும் ஆராதனை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு கிருபை செய்தார். என் மகன் இன்றைக்கி கலந்துக்க முடியல. அவன் வேறு தவிர்க்க முடியாத ஒரு அர்ஜென்ட்டுனால போயிட்டான். அவன் வர்றதுக்கு முன்னாலும் கூட நான் வரமாட்டேன், எனக்கு லீவ் இல்லை, அது ஏதோ கம்ப்யூட்டர் கிளாஸு நடக்குது, ட்ரைனிங் இருக்குது, விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ இவன் சொன்னான், வேலையே போனாலும் சரி நீ வர்ற சொல்லிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார். அவனும் சொன்னான் லீவு, அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. வந்துட்டான். வேலையே போனாலும் சரி. எனக்கும் கூட பயமாக இருந்துச்சு, நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன், அவனும் வேலை இல்லைன்னா இந்த 6 மாதமாக குடும்பத்தை தாங்கி எல்லா செலவுகளையும் பார்த்துட்டு போகிறது அவனுக்கு சிறிய வருமானம் தான். இருந்தாலும் அவன் தாங்கிட்டு எல்லா பாப்பாவுக்கு தேவையா சின்ன சின்ன தேவைகள், குடும்பத்துக்கு ஏதாவது 6 மாதமாக அவன் தான் பார்த்துட்ருக்குறான். அதுக்கப்புறம் இங்கே வரலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரி புக் பண்ணியாச்சு, காசு இருக்குது, நீ செலவுக்கு தானேன்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கிட்ட வெறும் 900 ரூபா தான் காசு இருந்துச்சு அக்கௌண்ட்டில், அவ்வளோதான். 900 ரூபா காசு வச்சுட்டு பஸ் ஏறியாச்சு. அதில் 400 ரூபா செலவாகி போச்சு. பாக்கி 500 ரூபா இருக்குது. 500 ரூபா இருந்துட்டு என்ன பண்ணுறது, எப்படி போகிறது? இங்கே நம்ம ரூம் எடுத்துருக்குறோம், போகிறக்கு போக்குவரத்துக்கு ஓகே, ட்ரெயின் புக் பண்ணியாச்சு. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். நேற்றுக்கு பார்த்தா திடீர்னு ஒரு பையன்கிட்ட சொல்லும் போது ஏதாவது ஒரு சின்ன லோனுக்கான ஏதாவது வருமானு பாரு அப்படின்னு பார்த்தேன். அது ஒரு 3000 ரூபா கிடச்சிது. 3000 ரூபா நேற்றுக்கு கிடச்சிது. அதில் சின்னதாக ஒரு நன்றி காணிக்கை கொடுத்துட்டு இப்படி நாங்கள் இருக்கிறோம். 6 மாதம் ஒன்றுமே இல்லை, ஜீரோவாக இருந்தோம். ஆனால் அந்த ஜீரோவாக இருந்த எங்களே கிருபையாய் எங்கள் அப்பா நடத்திட்டு வர்றாரு. அவருக்கு கோடி 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 ஸ்தோத்திரம், நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எங்களை சாட்சியான இடத்துல தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்போ ஆண்டவருக்குள்ளே 5 வருஷமாச்சு ஆண்டவருக்குள்ளே ஒரு நாள் கூட ஆண்டவர்கிட்ட விட்டு விசுவாசத்தோடு இருக்க ஒரு ஆஸ்பத்திரி போகணுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். தெரியாமல் போயிட்டாருங்க ஏசப்பா, நான் உங்களை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன். இப்போ கூட கடைசி தடவை கூட டாக்டர்கிட்ட போகிறேன். அவர் டாக்டர்கிட்ட போகக்கூடாது ஏசப்பா, மகத்துவர், நீங்கள் மரித்தவர் உயிரோடு எழுப்புகின்ற தெய்வம் அல்லவா. லாசர் அழுகிய நிலையில் மரித்தவர் உயிரோடு எழுப்பிய தெய்வம் நீங்கள். உங்கள் பிள்ளையாக ஆண்டவரை இத்தனை காலம் நாங்கள் இந்த குடும்பம் தான், இத்தனை காலத்துக்கு அப்புறம் உங்களை மார்போடு அழைத்து கொண்ட தெய்வம் நீங்கள் இல்லைன்னு, அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஒரு நாள் கூட நான் விசுவாசத்தில் இன்னி வைராக்கியமாக வாஞ்சி இருப்பேன் ஆண்டவருக்குள்ளே. நான் நீ ஆண்டவருக்கு வாய் வழியாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன், செய்கை வழியாக அவர் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கேன்னு எண்ணி நான் காமிக்கல. நிச்சயமாக நான் அவர் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கேன்னு செய்கையின் மூலியமாக நடத்தையின் மூலியமாக அவருக்கு நான் நிச்சயமாக காண்பேன். இந்த குடும்பத்தை நல்ல பிள்ளைகளை, நல்ல கணவரை, நல்ல எனக்கு கொடுத்துருக்கார் ஆண்டவர். ஒரு பொழுதும் அவர் தனியாக இருக்கார், பையன் ஒரு பக்கம் இருக்கான், ஆளுக்கு ஒரு பக்கம் தானே. என் தேவன் தான் என் கூட இருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் என் தேவன், என் அன்பான ஏசப்பா என் கூடவே இருக்கார். தாய் தந்தை விட்டார், சொந்த பந்தம் எல்லாம் கைவிட்டால், சில நேரம் இவரே ஏதாவது பேசினா கூட என் தேவன் என் கூட இருந்து என்னைய மார்போடு அணைத்து கொண்டு ஆற்றி தேற்றி என்னை ஒவ்வொரு நாளும் என்னைய இப்போ கூட வரமாட்டேன்னு சொல்லி இவர் கடைசி நேரத்துக்கு கூட வரமாட்டேன்னு சொன்னார். வந்தே தான் ஆகணும், இந்த இடத்துல வந்தே தான் ஆகணும், இந்த பரிசுத்த தேவாலயத்தில் கால் வச்சே தான் ஆகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். நீ ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, நான் கட்டளை போட்டுக்க ஆஸ்பத்திரிக்கு போக தெரியாமல் போயிட்டார் ஏசப்பா, மன்னிச்சுக்குங்க. நான் எதுக்குமே ஆஸ்பத்திரி பக்கம் நான் போகவே மாட்டேன் ஏசப்பா. எத்தனையோ கடன் பிரச்சனையிலேருந்து அவமானங்கள்லேருந்து என் தேவன் தூக்கி எடுத்துட்டு எத்தனையோ கடன்கள் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சொல்லவே முடியாது. வருஷம் ஃபுல்லாக சொல்ல ஒவ்வொரு நாளும். இப்போ கூட 6000 ரூபா வாடகைக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அது மிகப்பெரிய விஷயம் எங்களுக்குள்ள. ஒரு நேரம் வாடகைக்கு கூட கொடுக்காம அவமானப்பட்டிருக்கிறோம். ஜாமான்லாம் கட்டி வச்சுட்டு வெளியில் தூக்கி போட்டுருவோம், பூட்டிகிட்டு போய் எத்தனையோ அவமானங்கள் கடன்கள் நாங்கள் பட்டிருக்கோம். ஆனால் தேவனை எப்போ நான் முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டனோ ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு அற்புதமாக தான் என் தேவன் வழி நடத்துகிறாரு. இனி என் பிள்ளைகளும் ஆண்டவருக்குள்ளே வழி நடந்து ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக இந்த குடும்பம் ஆண்டவர் வரும் வரை ஜீவித்து நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏசப்பா சித்தத்தின்படி அவர் செய்யட்டும். ஒரு நாள் அவர் எந்த சோதனையை சகிக்கிறவர் பாக்கியவான் என்று எழுதியிருக்குது வேதத்தில். நாங்கள் நிச்சயமாய்
எந்த நேரத்திலும் ஆண்டவர் காலை பிடித்துட்ருக்கு, அவர் காலை இழுத்து கொண்டு போகட்டும், என்ன நடத்துகிறாரோ நடத்தட்டும். ஒரு நாளும் ஆண்டவரை விட்டுட்டு நான் போக மாட்டேன். எல்லாமே தெய்வந்தான். முதல்ல ஆண்டவர் தான், ஆண்டவருக்கு அப்புறம் தான் பிள்ளைகள் எல்லாம். தாய் இந்த உலகத்தில் படைத்தவர் மாத்திரம்தான், கணவர் இந்த உலகத்தில் அவராக பார்த்து தான் விழா எழுந்து ஏற்படுத்தின துணை எனக்கு கொடுத்துருக்காரு. நல்ல கணவர் நல்ல பிள்ளைகளை கொடுத்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோட நன்றியப்பா. எஸ்அப்பா மேலே அன்பு வைத்து எப்படியெல்லாம் அவர் சித்தத்தின்படி வாழ வைக்கிறாரோ வாழ வைக்கிட்டு அவருக்கு உண்மையாக உத்தமமான இந்த பிள்ளை அடுத்த ஒரு அற்புத அதிசயமான சாட்சியாக என்னை நிறுத்துவேன் விசுவாசிக்கிறேன். இயேசு நாமத்தில் அப்பா ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே ஆமென் ஆமென். பாஸ்டர் ஐயாக்காக நன்றி செலுத்துகிறேன். பேர்பட்ட பாஸ்டர் ஐயா நம்ம கொடுத்ததுக்கு இந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர் இல்லைன்னா இப்படியெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எப்போ ஜீவ ஒளி தொலைக்காட்சி பார்க்கும்படிக்கு என் தேவன் கிருபை செய்தார். எப்படியெல்லாம் வாழணும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. எந்த நொடி போட்டாலும் பாஸ்டர் அவங்க ஐயா எடுப்பார், எடுத்து ஜெபிக்க சொல்லி சொல்லுவார். அவர் வழி நடத்தினபடி நாங்கள் வாழணும்னு ஆசைப்படுறோம். ஏசப்பாவோட கைகோர்த்து பாவம் இல்லாத வாழ்க்கையை விக்கிரக பாவமெல்லாம் செஞ்சுருக்கோம் அறியாமல். ஆனால் ஆண்டருக்குள்ளே வந்தவருக்கு ஒரு நாளும் ஆண்டர் விட்டு நான் விலகி போகல. ஏசப்பா எப்பொழுதுமான என் தேவன் ஒவ்வொரு நொனிப்பொழுதும் அந்த உயிருள்ள வார்த்தையின்படி என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தது அற்புத அதிசயம். தனித்தனியாக இருக்கிறோம், குடும்பத்தோட ஒளி நிறுத்த நிலைப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். மகளை படிக்க வைக்கிறது நான் அல்ல, எங்கள் ஏசப்பா தான். ஒவ்வொரு தடவும் படம் கேட்கும்போது நான் சொல்லுவேன், எங்ககிட்ட கேட்காத பாப்பா, என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன ₹1 நமக்கு பணம் வந்தாலும் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் நமக்கு வராது பாப்பா. மேலேருந்து பரத்திலிருந்து யாராவது உதவி செஞ்சாலும் கூட, இப்போ எங்கள் அம்மா எனக்கு உதவி செஞ்சாங்க, எங்கள் அம்மாவை நான் சொல்ல மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு பின்னாடி தான் நன்றி சொல்லுவேன். அம்மாவுக்குள்ள ஆண்டவர் இருதயத்தில் பேசி குடு, என் மகளுக்கு குடுன்னு சொல்லியிருப்பார். இந்த லோன் வந்தது கூட என் தேவாதி தேவன் அதை நிறுத்தி வைக்க அவருக்கு ஒரு நொடி போதாது. அப்போ கூட ஃபீஸ் கட்டாதப்போ அவர் தான் திடீர்னு லோனே அப்ளை பண்ணல. லோன் திடீர்னு கூப்பிட்டு நான் சொன்னேன், ஏசப்பா யார் இடத்துல நான் கையேந்தி முன்னாடி தான் ஜெபம் பண்ணுறேன், நான் யாரை எடுத்து கையேந்தி நான் கேட்க மாட்டேன் ஏசப்பா, நீங்கள் மாத்திரம் தானப்பா. திடீர்னு இவர் கூப்பிட்டு ₹1,00,000 லோன் வந்திருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு அங்கேருந்து டிசி வாங்க ஒவ்வொரு தடவும் படிக்கிறதுக்கு தடானா ஏசப்பா இறுகி அவள் பிடிச்சிட்டு தான் இருக்கிறா. இனி ஆவிக்குரிய பிள்ளையா வளரணும், ஆண்டவர் கை ஒருத்தர் நடக்கணும். ஒரு நொடி பொழுது என் தேவன் எங்களை விட்டு விலக மாட்டார். எங்கே போனாலும் அவர் பாதத்திலேயே தான் நாங்கள் இருக்கிறோம். அவர் பாதத்தை இறுகி பிடிச்சிட்டு இருக்கிறோம். அவர் தள்ளி விட்டாலும் நாங்கள் பாதத்தை விட மாட்டோம். ஏசப்பா பாதத்தை நான் விட மாட்டேன். எனக்கு எல்லாம் அவரு தான். இந்த குடும்பத்தை கொடுத்தது என் தேவன் தான். ஒவ்வொரு நொடி பொழுதும் என் தேவர் எனக்கு நடத்தி கொண்டு தான். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் என் தேவன் சமாதானமாக வைத்திருக்கிறார். என் தேவன் எப்பேற்பட்ட தேவன் எனக்கு கிடைத்ததுக்கு இந்த பாஸ்டர் ஐயாவும் எங்களுக்கு காண்பித்த ஜீவ ஒளி மூலியமாக அது அவரோட கிருபை தான். நான் இந்த டிவி பார்க்கலைன்னா எனக்கு தெரியாது, அவரோட கிருபை தான். எல்லாம் ஆண்டவரோட தேவாதி தேவனுக்கு வரப்போகின்ற தேவனுக்கு அல்லேலூயா. அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறதுக்கு அதே அப்பா சொந்தம் என்று சொல்லிக்கல நீர் போதும் ஆண்டவரே. சொத்து என்று அள்ளிக்குள்ள நீர் இருக்கிறீரப்பா, அது போதும் அப்பா. எங்கள் குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு தேவ சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அப்பா காசு பணம் ஒன்றும் இல்லைனாலும் தாலி கூட களத்தில் இல்லாமல் இருப்பானேன். தேவன் எப்பொழுது தாலி வாங்கி தராரோ நான் அப்போ எனக்கு ஒரு ஆசை இந்த இடத்துல சொல்லணும். அது எங்கள் அப்பா மூலியமாக பாஸ்டர் ஐயா மூலியமா அந்த தாலி வாங்கி எனக்கு இங்கே வந்து அவர் போட்டு விடணும்னு ரொம்ப ஆசை. அது எப்போ செய்கிறாரோ எனக்கு அதிகமாக வேண்டாம், ஒரு 2 கிராம் இருந்தால் கூட எனக்கு போதும். அந்த அளவுக்கு நான் ஆசைப்பட்றேன். அந்த கிறிஸ்துவ தாலி அது போடணும்னு ஏசப்பா பாஸ்டர் ஐயாக்குள்ளே இருக்காரு, அவர் எடுத்து கொடுக்கணும். அந்த தாலி எடுத்து கொடுத்து இந்த இடத்துல நான் போடணும்னு ஆசைப்பட்றேன். ஏசப்பா என்னென்ன தேவைகள் எல்லாம் தெரியும். என்னென்ன நேரத்தில் என் பிள்ளைகள் எது கேட்டாலும் ஏசப்பாடத்தில் கேளுங்கப்பா, அப்புறம் கேளுங்க. அவர் கொடுத்தாதான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியுமாப்பா. அவர் சித்தமில்லாமல் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது ஆண்டவரே. இப்போ சோதனைக்கு உட்பட்ட மனுஷன் பாக்கியவான். சோதனையில் இருக்கும் ஒரு நொடி பொழுது கூட ஆண்டவரை இவர் விசுவாசத்தை இது பண்ணாலும் என் தேவாதி தேவன் ஒரு நாளும் எங்களை விட்டு விலக மாட்டால். சோதனை சைத்தவர் நிச்சயமாய் ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்வார் சித்தத்தின்படி எங்கள் ஏசப்பா செய்வார். இந்த சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். அதிசய அற்புத சாட்சியாய் ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவ ஒளியை எங்கள் நிறுத்த போகிறதுக்காக நன்றி நன்றி நன்றி. தேவாதி தேவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.